அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாஷா அல்லாஹ். அதிகாலை 6:10 மணி ஆகுது. இந்த ஒரு நம்ம இளைஞர்களை நினச்சி ரொம்ப எனக்கு கவலையாக இருக்குது. ஏனென்று சொன்னால் இரவு 1 மணி 2 மணி வரையிலும் மெயின் ரோட்டில் அந்த ஐயங்கார் டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன தான் ஒரு முக்கியமான விஷயங்கள் பேசுகிறாங்கிறது எனக்கு தெரியலை. ரொம்ப கவலைப்பட்டு தான் சொல்கிறேன். இது என்னுடைய யூடியூப் சேனல் அதிரி வெயில்டு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, லைக் பண்ணிக்கிறீங்க, ஷேர் பண்ணிக்கிறீங்க, கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? இந்த இளைஞர்கள் வெள்ளனமே தூங்கணும்னு சொன்னால் உடம்புக்கு ஆரோக்கியம், சுபுகு தொழுவு கண்டிப்பாக கிடைக்கும். நைட்டு 12 மணி 1 மணிக்கு தூங்குறதுனால சுபுகு தொழுவு எந்திரிப்பதுங்கிறது இளைஞர் இடத்தில் இப்பொழுது 90%, அதாவது 80% குறைஞ்சி போச்சு. 20% இளைஞர்கள் தான் தொழுவு வர்றார்கள். வெள்ளனமே தூங்கி பழவுங்க. நைட்டு 8 மணிக்கெலாம் சாப்பிட்ருங்க. காலை உணவே இல்லாமல் போச்சு. நம்ம இளைஞர்களுக்கு காலை உணவே இல்லை. காலை சாப்பாடு தான் ராஜ சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. சுகர் உடம்புக்கு வராது இறைவனுடைய உதவியை கொண்டு. பல நோய்களுக்கு இந்த காலை சாப்பாடு உதவியாக இருக்கிறது இறைவனுடைய உதவி கொண்டு, நோய் வராமல் இருப்பதற்கு. ஓகேங்களா? தயவு செய்து இளைஞர்களே வெள்ளனமே தூங்க பழவுங்க. செல்லை போட்டு நைட்டு 12 மணி 2 மணி வரை அதை குடஞ்சிக்கிட்டு இருக்காதிங்க. வீட்டுக்கு போனாலும் சில பெண்களை பார்த்தோம்னு சொன்னால் இரவு நேரத்தில் லைட்டெல்லாம் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடுறாங்க. அந்த செல்லுடைய வெளிச்சம் கண்ணுக்கு பட்டு கண்ணுடைய பவர்கள் குறைஞ்சி கண் பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு பெண்களும் ஆண்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் காரணம் இரவு நேரத்தில் செல்லை பார்ப்பது. இரவு நேரத்தில் ஏதோ ஒரு முக்கியமான ஃபோன் வருதா, அட்டன் பண்ணி பேசுங்க. ஏதோ ஒரு முக்கியமான வீடியோ கால், வெளிநாட்டில் கணவன்மார் இருப்பாங்க, வீடியோ கால் பேசுகிறோமா பேசுங்க. பேசிட்டு முடிஞ்ச அளவு வெள்ளனமே தூங்குங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு பழகி பாருங்கள். மூதாட்டிகள்கிட்ட போய் கேட்டோம்னு சொன்னால் 80-90 வயசில் உள்ள மூதாட்டிகிட்ட போய் கேட்டோம்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள்லாம் 3 மணிக்கு எந்திரிப்போம், 3:30 மணிக்கெலாம் குளிச்சுருவோம், இறைவனை வணங்குறதுக்கு 5 மணிக்கு தயாராகிடுவோங்குவாங்க. நல்ல உணவுகளை சாப்பிட்டாங்க, உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருந்துச்சு. இன்றைக்கு உள்ள இளைஞர்கள் நல்லா தூங்குறாங்களே தவிர உணவுகள் இல்லை. மாற்றிக்கொள்ளுங்கள் தயவுசெய்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.